வணக்கம் நண்பர்களே, அம்மு வின் லைஃப் சேனலில் இன்றைய பதிவு கார்த்திகை தீபம் வரப்போகுது. அந்த கார்த்திகை தீபத்துக்கு பழைய அகல் விளக்குகளே கார்த்திகை தீபத்திற்கு ஏற்றலாமா அல்லது புதிய மண் விளக்கு தான் ஏற்ற வேண்டுமா என்று நிறைய பேருக்கு சந்தேகம் உள்ளது. அந்த சந்தேகத்தை இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. அந்த சந்தேகம் இருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவில் தெளிவாக ஒரு விளக்கம் கிடைக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த பதிவில் உங்களுடைய சந்தேகங்களுக்கும் தீர்வு கிடைக்குங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்மிடம் உள்ள தீய எண்ணங்களை நீக்கி நல்ல எண்ணங்களை பரவி விடுவது தான் இந்த தீப வழிபாட்டின் நோக்கமாகுங்க. அந்த வகையில் கார்த்திகை தீபத்திற்கு பழைய அகல் விளக்குகளை ஏற்றலாமா என்ற சந்தேகம் பலருக்கும் உண்டு. அதே போல் எத்தனை விளக்குகளை ஏற்றலாம் என்றும் குழப்பம் இருக்கலாம். அதை பற்றி இந்த வீடியோவில் இன்னும் தெளிவாக பார்க்கலாம். கார்த்திகை தீப திருநாளில் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிய பிறகுதான் அனைத்து வீடுகளிலுமே ஏற்றுவது வழக்கங்க. ஆனால் கார்த்திகை மாதம் முழுவதுமே வீட்டில் விளக்கேற்றி வைத்து வழிபட்டு வந்தால் ஏராளமான பலன்கள் குடும்பத்துக்கு வந்து சேரும். நாம் ஏற்றக்கூடிய தீபத்தில் மகாலட்சுமி, சரஸ்வதி தேவி, பார்வதி தேவி என முப்பெருந்தேவியர் உறைந்துள்ளனால் அந்த மகாலட்சுமியே நம் வீட்டிற்குள் எழுந்தருள்வாள் என்பது தாங்க ஐதீகம் சொல்லுது. அதாவது மண் அகல் விளக்கை கார்த்திகை தீபத்திற்கு வெள்ளி, தங்கம், பஞ்ச உலோகம் என எந்த வகையான தீபமும் ஏற்றலாம், விளக்கை வைத்தும் ஏற்றலாம். ஆனால் மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றுவது கூடுதல் மகிமையாகுங்க. காரணம், மண் விளக்கில் தீபம் ஏற்றும்போது செல்வம் வளம் பெருகும் என்பார்கள். ஏனென்றால் இதன் அடிப்பாகத்தில் பிரம்மாவும் தண்டு பாகத்தில் மகாவிஷ்ணு, நெய் அல்லது எண்ணெய் நிறைவும் இடத்தில் சிவபெருமானும் வாசம் செய்வதாக ஐதீகம் சொல்லப்படுது. பழைய அகல் விளக்குகள் வீட்டில் இருந்தால் அவைகளிலும் தீபம் ஏற்றலாமா என்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது. பொதுவாக புதிய அகல் விளக்குகளை வாங்கி தீபம் ஏற்றுவது வழக்கமாகும். ஒருவேளை வீட்டில் பழைய அகல் விளக்குகள் இருந்தால் அவைகளை கொதிக்கும் தண்ணீரில் போட்டு துணி துவைக்கும் சோப்பு தண்ணீரையும் அதில் கொட்டி கலக்க வேண்டுங்க. இந்த சோப்பு நீரில் விளக்குகளை நன்றாக ஊற வைக்க வேண்டும். இதனால் பழைய எண்ணெய் பிசுக்களும் இருந்தாலும் நீங்கிவிடும். இதற்கு பிறகு பழைய விளக்குகள் அனைத்தையும் நன்றாக தேய்த்து கழுவி காய வைத்து பயன்படுத்தலாம். ஒருவேளை புதிய அகல் விளக்குகளை வாங்கி வந்தால் அவைகளையும் ஒரு பாத்திரத்தில் நீர் பரப்பி விளக்குகளை 4 மணி நேரமாவது ஊற வைக்க வேண்டும். இதனால் விளக்குகளில் ஊறப்படும் எண்ணெய் கசிந்து விடாமல் இருக்குங்க. 4 மணி நேரம் கழித்து விளக்குகளை நன்றாக தேய்த்து கழுவி காய வைத்து எடுத்து கொள்ள வேண்டும். இந்த காய்ந்த மண் அகல் விளக்குகளில் திரி போடும் இடத்தை தவிர மற்ற இடத்தை, அதாவது அனைத்து இடங்களிலும் சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டுங்க. அந்த திரி வைக்கக்கூடிய இடத்துல சந்தனம் குங்குமம் வைக்கக்கூடாது. ஏனென்றால் அது திரி எரியும் போது நெருப்பில் கருகிடும். அதனால் அங்கே வைக்கக்கூடாது. அதை முற்றிலும் தவிர்த்திடுங்க. விளக்கு ஏற்றும்போது எந்த முகத்தை விளக்கு ஏற்றினால் என்னென்ன பலன்கள்ன்றதையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாங்க. விளக்கு ஏற்றும்போது ஒரு முகம் ஏற்றினால் நினைத்த செயல்கள் நடக்குங்க. 2 முகம் தீபம் ஏற்றினால் குடும்பம் ஒற்றுமை கிட்டும். 3 முகம் ஏற்றினால் புத்திர தோஷம் நீங்கும். 4 முகம் தீபம் ஏற்றினால் பசு, பூமி, செல்வம், சர்வ பீடை நிவர்த்தியாகுங்க. 5 முகம் தீபம் ஏற்றினால் சகல நன்மையும் ஐஸ்வர்யம் பெருகும் என்பார்கள். அதே போல் விளக்கின் திசையையும் கவனத்தில் கொள்ள வேண்டியது இருக்குங்க. குடும்பத்தில் உள்ள துன்பங்கள் இன்னல்கள் நீங்க வேண்டுமென்றால் கிழக்கு திசை தீபம் ஏற்றலாம். கடன் தொல்லை தீர வேண்டுமென்றால் மேற்கு திசையில், திருமண தடை நீங்க வேண்டுமென்றால் வடக்கு திசையிலும் விளக்கேற்றலாம். ஆனால் எக்காரணம் கொண்டும் தெற்கு நோக்கி விளக்கு ஏற்றக்கூடாதுங்க. அதே போல் வீட்டில் எத்தனை விளக்கு ஏற்ற வேண்டும் என்பதிலும் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கலாம். வீட்டு முற்றத்தில் 4 விளக்கும், சமையல் கூடத்தில் 1 விளக்கும், நடையில் 2 விளக்கும், பின்காட்டில் அதாவது பின்பக்கம் தோட்டம் இருந்துச்சுன்னா அங்கே 4 விளக்கும்,
திண்ணை இருந்ததுன்னா திண்ணையில் வந்து 4 விளக்கு, மாட குழியில் 2 விளக்குங்க, நிலப்படிக்கு 2 விளக்குங்க, அதாவது சாமி படத்துக்கு கீழே 2, வெளியே யம தீபம்னு சொல்லுவாங்க, அதில் 1. அதே போல் திருக்கோலம், அதாவது கோலம் போட்டு இருப்பீங்க, அங்கே 5 என மொத்தம் 27 விளக்குக ஏற்ற வேண்டுங்க. அதாவது இந்த 27 விளக்குகளும் 27 நட்சத்திரங்களை குறிக்கக்கூடியது. மறக்காமல் இந்த கார்த்திகை தீபத்திற்கு உங்கள் வீட்டில் 27 அகல் தீபம் ஏற்றி முருகரோட அருளை பெறுங்க. அனைவரும் கார்த்திகை தீபத்தன்று 27 அகல் விளக்கு ஏற்றி முருகரோட அருளை பெறுங்க. இந்த பதிவு உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த பதிவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஆன்மீக தகவலை நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரியான நல்ல பதிவுகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்குங்க. இந்த மாதிரி நல்ல பதிவுகளோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.